அனைவருக்கும் வணக்கம். இன்று தியேட்டரில் ரிலீஸ் ஆன 29 மூவி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 29 மூவியின் கதை என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க. சேலத்திலிருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வரார் ஹீரோ விது அவர்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு தனியான கம்பெனியில் வேலைக்கு செய்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பிரீத்தி அஸ்ரானியை சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் காதல் மலருகிறது. காதல் மலர்ந்ததுக்கப்புறம் என்ன அது மேரேஜ் தானே. ஆனால் பிரீத்தி அஸ்ரானி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஐஏஎஸ் ஆகணும், எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு லட்சிய பாதையில் தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளும் கருத்து வரை ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா பிரிய நேரிடுகிறது. அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்தாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஒட்டுமொத்த கதையே. இதில் பார்த்தீங்கன்னா பிரீத்தி அஸ்ரானி அயோத்தி படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு, ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. விது அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தில் வில்லனாக நடிச்சார். இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவரும் அவர் கொடுத்த கேரக்டருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு வச்சிடல. ஆக்டிங்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தில் வரும் மற்ற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருடலாகவே இருக்குது. இந்த கேரக்டர் எதுக்கு உருவாக்குனாங்க, எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு ராவாகவே போகுதுன்னு வச்சுங்களேன். செகண்ட் ஆஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா படத்தில் ரொம்ப பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீனை எமோஷனலை வச்சாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கதைக்கு ஒற்றமாக இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை போகுது, செகண்ட் ஹாஃபில் ஒரு கதை போதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள காதல், எமோஷனல், இந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்னும் சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு நபராக விது வருகிறார். அதில் ஏரியில் நடக்கும் பிரச்சனை, அங்கே கலெக்டரை சந்திக்கிறேன், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதுக்கு லீடு கொடுத்து ஏதாவது பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இல்லை விது அவர்களும் இந்த மாதிரி கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. எதுவுமே கண்ணே பண்ணாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் கதை ஜம்ப் ஆகிற மாதிரியே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் அவர் கிளம்பி வராரு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வேலை தேடுறாரு. இந்த சம்பவங்களை எப்போ தெரியுமா அந்த கதை கிளம்பி நடக்குது? 2010 நடந்தால் 2010 எப்படி சென்னை இருந்ததோ அப்படி காட்டணும்ல. அந்த மாதிரிலாம் இல்லவே வச்சுங்களேன். ஏன்னா பட்ஜெட் பிரச்சனை நினைக்கிறேன். அதே மாதிரி சேலமும் அப்படி தான். சேலம் 2010 எப்படி இருந்ததோ அப்படிலாம் கிடையாது. இப்போ கரண்டில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தினோட பார்த்தீங்கன்னா திரைக்கதை ரொம்ப ஏன்னா எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன். அந்தளவு தான் இருக்கிறது. இதில் மியூசிக் டைரக்டர் ஏன்னா அவர் பங்குக்கு சிறப்பாக பண்ணிட்டாரு. இதில் கேமராமேன் தாங்க சொல்லணும். கேமராமேன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொம்ப ரிச்சாகவே பண்ணியிருக்காரு. ஆனால் திரைக்கதையும் இன்னும் நல்லா அமைத்திருந்தால் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்க வேண்டியது. ஏனென்றால் 29 வயதில் ஒரு ஒரு ஆண் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வேலை இல்லைன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான், அடுத்த கட்டங்களில் மேரேஜ், அடுத்த கட்டங்களுக்கு போகும்போது என்னென்ன நடக்கும், இல்லை சமூக சேவையில் ஈடுபட்டால் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தது சிறப்பு. ஆனால் சொல்ல வந்த விஷயங்களில் திரைக்கதை சிறப்பாக அமைக்கணும்ல. ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் கனெக்டே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்குள்ள காதல் கதையே 70 ரெயின்போ கல்யாணம் நமக்கு நினைவுபடுத்துதுங்க. அதில் எப்படி வேலை இல்லாமல் ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாலும் அதுக்கப்புறம் உருப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நினைவூட்ட தான் செய்கிறது. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஏதாவது ஒன்று தொழிலை செஞ்சு மேலே வாடான்னு சொல்கிற அந்த விஷயங்கள் பார்த்தீங்களா, இதெல்லாம் திரும்ப நம்ம நினைவூட்டுற மாதிரி தான் இருக்கிறது. இதில் ஒட்டுமொத்த கதையும் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏன்னா அந்த காதல் சீன்லாம் ஆரம்பிக்கும் நல்லா தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக போர் அடிக்கிற மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எமோஷனல், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சமூக சேவை செய்யக்கூடிய விஷயங்களையும் அதை திணித்து பார்த்தீங்கன்னா திரைக்கதை எழுதின விஷயங்களையுமே நமக்கு ஒட்டவே இல்லை. கதையில் இது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு புரியவே இல்லை. அதனால கிளைமேக்ஸு கொஞ்சம் புதுவிதமாக இருந்துன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த மேதமான், ஆடை போன்ற படங்களை இயக்குன ரத்னகுமார் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படங்கள் கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் தான். ஆனால் இந்த படத்தை இயக்குனவராக இந்த படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்னு தோண வச்சிருக்கிறது. இதில் லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ்லாம் இணைந்து தயாரித்த அந்த தயாரிப்பினர் அந்த படத்தை எடுத்திருக்கிறது. அவங்க எந்த அளவுக்கு இந்த கதையை கேட்டு எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க எங்கேருந்துலாம் காப்படிச்ச படம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த கதை இந்த காலத்துக்கு உள்ள காதல் கதையாகவும் இல்லை, 2010 உள்ள காதல் கதையாகவும் இல்லை, அந்த கதைக்களமும் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஏன்னா சுற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கிறாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெளில வர மாதிரி தான் இருக்குது. அப்போது படத்தை தேட்டரில் உட்காந்து பார்க்க முடியல அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக அது கேமரா ஒர்க்கு மட்டும்தான் நமக்கு சிறப்பாக இருக்குங்க. மற்றது பார்த்திங்கன்னா கதை தேர்வு நல்லாயிருக்கு. திரைக்கதை நம்மளால் பார்த்திங்கன்னா கேரண்டி கொடுக்க முடியல. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை தேட்டரில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.